மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சேதனே ரொம்ப தைரியமானவர், புத்திசாலின்னு நினச்சா இவ்வளோ பயந்தாங்குழியாக இருந்திருக்காரு. இப்போ நம்ம பாட்டியே பயப்படுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி வந்து பயப்படாமல் டாக்டருக்கு படிக்கிறாங்க. அதுவும் கன்சீவாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தைரியமாக ஒரு இறந்தவரோட சடலத்தில் இருந்து பாடமெல்லாம் கற்றுக்கிறா நம்ம தமிழ்ச்செல்வி. உண்மையிலேயே இவளை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு பாட்டி வந்து மலர்கிட்ட சொல்லி பெருமைப்படுறாங்க. அதோடு இல்லாமல் ராஜாங்கத்துக்கிட்டேயும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு திறமைசாலி தான். அவள் என் மருமகளாக இல்லாட்டாலும் வேற ஒரு பொண்ணாக இருந்தாலும் நான் பாராட்டதே செய்வேனே. இப்போ நம்ம ராஜாங்கமே வந்து நம்ம தமிழ்ச்செல்வியை பாராட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் சேர்ந்துக்கிட்டு உன் வீட்டில் இப்போ மழை பெய்யுது, கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் புயல் அடிக்கும், அப்போ வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க தான் போகிறோன்ற மாதிரி வந்து நக்கலாக பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும், இங்கேருந்து வெளியில் போங்க, இல்லை நியூஸ்காரங்களை கூட்டிட்டு மிரட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி சொல்ல நியாயம் நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க.